வந்து எல்லா டிரெக்டர்ஸ்க்குமே ஒரு ட்ரீம் இந்த மாரி ஒரு விசிபிலிட்டி கிடைக்கிறது. அது ஷார்ட் ஃபிலிம்க்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாரி ஆஸ்பிரேஷனோட நெறைய உதவி இயக்குனர்கள் வெளிய இருக்காங்க. இந்த அரங்குல கூட இருக்காங்க. ஸோ ஆனா இது எழுதும்போதோ, அம் இத பண்ணும்போதோ நம்ம இந்த இடத்துக்கு வருவோம் அப்டின்லாம் எதுவுமே அ திட்டமிடல. ஆனா சில சர்வதேச திரைப்பட விழாக்கள் கனவுல இருந்தது. அதுவும் கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. அம் இந்த படம் எழுத தொடங்குனதுக்கு எல்லா படங்களும் எழுத முன்னாடி நமக்கு முன்னாடி 2, 3 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விய அட்ரஸ் பண்றதுக்காக தான் நம்ம திரைக்கதை எழுதி அத படமாக்க முயற்சி பண்றோம். ஸோ அடிப்படையில கோவிட் காலத்துல தான் இந்த கதை எழுதப்பட்டது. அப்ப வந்து நம்மல்லாம் வந்து திடீர்னு கோவிட்ல வந்து நெறைய துர்மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. அந்த அந்த காலகட்டத்துல நம்மளோட ஆசைகளும் நம்ம மரணத்தோட சேர்ந்து மரிச்சிடுது. ஸோ திடீர்னு நம்மளுடைய மரணம் நிராசையா அப்படியே நம்மளுடைய ஆசையும் அப்படியும் நம்மளோட மரணத்தோட சேர்ந்து போயிடுது. ஆனா உலகம் அதோட அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த கேள்விய அட்ரஸ் பண்ணணும்னு தான் இந்த கேரக்டர் எழுதப்பட்டது. ஸோ இவரோட அப்சஷன் வந்து இதுதான். அவரோட அப்சஷன் அவர் ஒரு சேவல் சாப்பிட ஆசைப்படுறாரு தவிர, அதுக்கு உள்ள விஷயங்கள் வந்து இதுதான் சப்டெக்ஸ்ட். இன்னொரு கேள்வி வந்து, நெறைய எங்க ஊர்ல வந்து ம் கணவனால் துன்புறுத்தப்படுற அ அ பெண்கள் வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் வாழ்க்கையில வந்து ஒரு தீர்வே இருக்காது. அது வந்து ஒரு ஒரு பெரிய தொடரா போய்க்கிட்டே இருக்கும். எனக்கு சில நேரங்கள்ல அ அந்த மாரி வீடுகள்ல வந்து நெறைய குடிச்சிட்டு இறந்துருவாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்கிறது நமக்கு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாரியான இந்த கேள்விகள அட்ரஸ் பண்றது தான். ஸோ அந்த சூழல்ல ஒருத்தருடைய மரணம் இன்னொருத்தருக்கு விடுதலை தருது. ஸோ இந்த 2 கேள்விய அட்ரஸ் பண்றது தான் இந்த படமா நான் எழுதுனேன். அப்புறம் இந்த கதையுடைய மூலம் வந்து அண்ணா சென்டினரி நூலகத்துல வந்து அ நான் படிச்சுட்டு இருக்கும்போது ரெகுலரா படிக்கும்போது, கந்தர்வன் எழுதிய கதை வந்து எனக்கு இதனுடைய தொடக்க புள்ளியா இருந்தது. ஸோ இதுதான் இந்த படம் ஆரம்பிச்ச விதம். அப்புறம் இத வந்து அ எழுதுனதுக்கு அப்புறம், நான் எப்பவுமே எது எழுதினாலுமே எங்க இயக்குனர்ட்ட காட்டிருவேன். ஸோ அந்த மாரி தான் என்னுடைய முதல் சிறுகதை விகடன்ல வந்ததுக்கும் அவர் ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாரு. அ அதேபோல நான் எழுதுற திரைக்கதைகள வந்து அவர்ட்ட காட்டிருவேன். அவர் இம்மீடியட்டா படிச்சுருவாரு. படிச்சுட்டு இத நிச்சயமா பண்ணலான்னு அவரே அப்பயே சொல்லிட்டாரு. ஆனா அத செயல்படுத்துறதுக்கு இதுல வந்து நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. இதுல சேவல் இருக்கு. இத வந்து எப்படி நீங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ் போறோமா? இல்ல பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ்ல இத பண்றோமா? அப்படிங்கிற நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பொறுமையா சால்வ் பண்றதுக்கு டைம் ஆச்சு. ஆனா திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட் வந்து அசோக்ன்னு ஒரு பையன். அவன் வந்து இந்த மாரி அ திலானி ரபீந்திரன் வந்து அப்படின்னு ஒரு புரொடியூசர். அவங்க தான் அந்த படத்தோட முதல் தயாரிப்பாளர். அவங்க வந்து கனடால இருந்து ஒரு போட்டி அறிவிச்சிருக்காங்க. திரைக்கதை பற்றியான போட்டி. அதுக்கு வந்து நீங்க எழுதி அனுப்புங்கன்னு சொன்னாரு. நான் எழுதி அனுப்பிச்சுட்டு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் அது வந்து தென்கிழக்கு சவுத் ஏசியா லெவல்ல நடந்த கான்டெஸ்ட் அது. ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியாலருந்து எல்லாருமே அனுப்பிச்சாங்க. அதுல என்னுடைய திரைக்கதை வந்து முதல் பரிசு வென்றது. அதனுடைய ஃபண்டும், அப்புறம் ராஜமுருகன் சாரோட புரொடக்ஷனும் சேர்ந்து இந்த படம் எடுத்தாங்க. ஸோ எடுத்துட்டு இந்த படம் 1 வருஷத்துக்கு முழுக்க திரைப்பட விழாக்களுக்குள்ள போச்சு. அதுக்கப்புறம் கேரளாவுல சிறந்த ஸ்டேட் அவார்டு அந்த ஐடிஎஃப்எஸ்கே வாங்குச்சு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு உடைய விசிபிலிட்டி அதிகமாயிடுச்சு. இப்ப நாங்க எந்த இதுக்குமே நாங்க அடுத்து அனுப்பல. பெஸ்ட் ஃபிலிம் வாங்குனனால உலகம் முழுக்க இருக்க ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து எங்களுக்கு என்குயரி வந்துட்டே இருந்தது. நெறைய இது அவங்களே கேட்டு வாங்கி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்த கரெக்ட்டா கொண்டு சேர்க்கிறதுக்கு ஒரு டைம் ஆச்சு. ஸோ அது வந்து ஏன்னா பொதுவா இண்டிபெண்டன்ட்டா பண்றது பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு வந்து அது பெரிய சிக்கல். ஸோ ஓடிடிஸ் ஒரு முபி ட்ரை பண்ணோம். முபி வந்து ரொம்ப லாங் லிஸ்ட் போயிட்டு இருந்தது. ஸோ ஸோ இந்த படத்த வந்து ஃபைனலா இங்க கொண்டு வந்து அதுவும் ட்ரீம் வாரியர்ஸ் மாரியான ஒரு பெரிய புரொடக்ஷன் வந்து சப்போர்ட் பண்றது, ஷோல்டர் பண்றது வந்து இட்ஸ் அ இட்ஸ் அ கிரேட் திங் ஆக்சுவலி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா, நவீனுடைய ஒரு படம் வந்து இந்த இடத்துக்கு வந்து, அதில ட்ரீம் வாரியர்ஸ் இணைந்து இருக்கிறது அப்படிங்கிறது, அவனே சொன்ன மாதிரி, எப்போ ஜோக்கர் டைம்ல என்ன மாதிரியான ஒரு உணர்வு ஏற்பட்டதோ, அதே உணர்வு திரும்பவும் கிடைச்சிருக்கு. அதனால தேங்க் யூ வெரி மச். நவீன் வந்து நவீன என்கிட்ட சேர்த்து விட்டது வந்து பவா செல்லதுரை சாரு. அவர் வந்து ஒரு தடவ ஃபோன் பண்ணாரு. நவீன்னு ஒரு பையன் இருக்கான். அவன ஒரு முக்கியமான டைரக்டர்ட்ட சேர்க்கறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணேன். அவன் உலக சினிமா பத்தி நெறைய பேசினதுனால, ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டைரக்டர் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாரு. அதனால அவன் கொஞ்சம் விரக்தியா இருக்கான். நீங்க சேர்த்துக்கங்களேன் அப்படின்னாரு.
இந்த ரிஜெக்ட் பீஸ் எல்லாம் என்கிட்டயே தள்ளுறது தான் உங்க வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்துக்கல. இப்ப நான் வந்து அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டேன் சார். இடம் இல்லையே அப்படின்னோனே, நீங்க வாங்க இப்ப எங்க போறீங்க அப்படின்னாரு. தர்மபுரி ஷூட்டிங் போறேன். ஆன் தி வே வாங்க திருவண்ணாமலையில வந்து லக்கேஜ் மாதிரி அவன எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாரு. அப்படி வந்து ஆன் தி வேல வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தவன் தான் நவீன். ஆனா அதுக்கப்புறம் வந்து அவனோட பழக ஆரம்பிச்ச பிறகு எனக்கு அவனோட பழகுன கொஞ்ச நாட்கள்லயே எனக்கு தெரிஞ்சுது. நிச்சயமா சந்தோஷ் சொன்ன மாதிரி இந்தியாவின் முக்கியமான இயக்குனர்கள்லாம் ஒருத்தனா வருவான். நிச்சயமா அப்படியான ஒரு சென்ஸ் உள்ளவன். தொடர்ந்து நெறைய படிக்கிறவன், நெறைய பயணம் செய்றவன், நெறைய படங்கள் பார்க்குறவன், நெறைய உழைக்கிறவன். அதனால இப்போ வந்து மணி சார்ட்ட இருக்கான். இப்போ வந்துட்டு அப்படியான ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து அவனுக்கு தொடர்ந்து அவனுடைய உழைப்புக்கு அங்கீகாரமா கிடைக்குது. அப்படி வந்து அவன் என்ன எழுதினாலும் கொண்டு வந்து குடுப்பான். அப்படி இந்த கதை கந்தர்வனுடைய கதையை எழுதிட்டு வந்து குடுத்த உடனேயே, இது நிச்சயமா நீ வந்து படம் பண்ணலாம். ஏன்னா, இது ஒரு 20 நிமிஷம்னாலும், இது பேசுற விஷயம் வந்து பெரிய பிலாசபிய பேசுது. சொன்ன மாதிரி பசியை பத்தி பேசுது. ஒரு ஆண், பெண் உறவை பத்தி பேசுது. நம்முடைய கலாச்சாரத்தை பத்தி பேசுது. ஸோ ஒரு மனிதனுடைய நிராசை பத்தி பேசுது. எல்லாம் முடிந்த பிறகு அவன் என்ன எடுத்துட்டு போறான் அப்படிங்கிற ஒரு பெரிய பிலாசபியோடைய ஒரு வடிவத்தை பேசுது. ஸோ இவ்வளோ விஷயத்த பேசுது. இது நிச்சயமா நீ எடு அப்படின்னு சொன்னேன். அப்ப திலானி கரெக்ட்டா புரொடியூசர் அவங்க வந்தாங்க. ஸோ அவங்களோட புரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. காம்ரேட் டாக்கீஸ் வந்து தொடர்ச்சியா வந்து நெறைய டாக்குமெண்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கூட ஒரு பெரிய டீம் இருக்காங்க. சிந்தன் தோழர் உட்பட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க நெறைய டாக்குமெண்ட்ரீஸ் எடுத்துட்டு இருக்கோம். சமீபத்தில கூட வாச்சாத்தி பத்தி எடுத்த டாக்குமெண்ட்ரி வந்து இன்னைக்கு மிக முக்கியமான பேசு பொருளா இருக்கு. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரீஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமா இந்த லிட்டில் விங்ஸ் எடுத்தது வந்து உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப பெருமிதமா உணர்றேன். இந்த படத்தை வந்து பார்த்துட்டு உடனடியா இதை வந்து ட்ரீம் வாரியர்ஸ்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரகாஷ் சாரும், பிரபு சாரும் சொன்னாங்க. எனக்கு வந்து பிரகாஷ் சார் வந்து ரொம்ப என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தரு. அடிக்கடி வந்து நாங்க ஃபோன்ல பேசிக்கும்போது திடீர்னு கூப்பிடுவாரு. ஒரு முருகவேலுடைய ஒரு கதை படிச்சேங்க. இந்த கதை ஃபிலிம் பண்ணா ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி நெறைய லிட்ரேச்சர்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் பிரகாஷ் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு புரொடியூசர் அமையறது ரொம்ப அபூர்வம். உண்மையிலேயே அபூர்வம். இன்னைக்கு இந்திய சினிமா சூழல்ல. அப்படி வந்து தொடர்ச்சியா வந்து லிட்ரேச்சர, லைஃப கரெக்ட்டான மிக்ஸிங்ல சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு நெனைக்கிறது வந்து பிரகாஷ் சார், பிரபு சார் 2 பேர்ட்டயும் இருக்கிற மிக முக்கியமான அம்சமா பார்க்குறேன்.